நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திருமண முறிவு, அதாவது திருமண முறிவை பற்றி நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த காலகட்டத்தில் திருமண முறிவு ஜாஸ்தி நடக்குது அப்படின்னு ஜோதிட ரீதியாக நம்ம பார்ப்போம். அதாவது திருமண பொருத்தத்துக்கு நட்சத்திர பொருத்தம் அதை மட்டுமே வச்சு நிறையா இடத்துல பார்க்குறதுனால திருமண வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடுது. நட்சத்திரத்தை பொறுத்ததை பார்க்குறதுக்கு ஜோதிடரே தேவையில்லை, மொபைல்லையே வந்துடுது. 10 பொருத்தம், 10க்கு 12 பொருத்தம், அது மாதிரி பார்க்கணும். அது ஒரு பார்ட். அது இல்லாமல் லக்ன பொருத்தம், ராசி பொருத்தம், தசை, அதாவது என்ன தசை, 10 வருஷத்துக்கு மணமகனோ மணமகள் அவங்க 10 வருஷத்துக்கு எப்படி இருப்பாங்க, குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்காவது எப்படி இருப்பாங்க. இன்னொன்று அஷ்டமச்சனி இல்லாமல் இருக்கணும். அதே அஷ்டமச்சனி, ஜென்மச்சனி அதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது ஒரு நல்ல விதமாக இருக்கும். சுப லக்னம், அசுப லக்னம்னு அப்படின்னு இருக்குது. அதாவது சுப லக்னம் கூட அசுப லக்னங்களை பொருத்தப்படாது. பொறுத்துனா சண்டை சச்சரவுகள் அந்த மாதிரியா இருக்கும். சுப லக்னம்னா என்ன, குரு, சுக்கிரன், புதன், சந்திரன், வளர்பிறை சந்திரன், இவருங்கெல்லாம் சுபர். அசுபர்னா சனி, செவ்வாய், இவங்கெல்லாம் அசுபர். இந்த லக்னம் கூட சேர்ந்து, அதாவது இதையும் அதையும் மிங்கிள் பண்ணும்போது பிரச்சனைகள் வலுக்கும். இதெல்லாம் நிறைய நுணுக்கங்கள்லாம் இருக்குது. அதாவது திருமண பொருத்தம் பார்க்குறதுல இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நல்ல விதமாக பொருத்துனா திருமண முறிவை நம்ம தடுக்கலாம். நம்ம இப்போ ஆனி மாதத்திற்கு உண்டான பலன்களை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ராசி மேசம். மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய். செவ்வாய் ராசியிலேயே இருக்கிறதுனால இது வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருந்த மேச ராசிக்காரங்க, அதாவது ராசிக்கு 12ல் ராகு கூட சேர்ந்து பிரச்சனையில் இருந்த செவ்வாய் இப்போ ராகை விட்டு விலகி அவரோட ராசிக்கே வந்ததுனால, மேசத்துக்கே வந்ததுனால ஜாதகரோட அந்தஸ்து, கௌரவம், சுயமதிப்பு, மரியாதை இதெல்லாம் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2ஆம் இடத்துல தனக்காரகன் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால மேசராசிக்கு தன பற்றாக்குறையெல்லாம் எதுவும் இருக்காது. குடும்பத்தில் ஒற்றுமைகள் நல்ல விதமாகவே இருக்கும். யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா அதை நிறைவேற்ற தன்மைகள்லாம் இருக்கும். 3ஆம் இடத்துல 2 சுபகிரகங்கள், சுக்கிரன், புதன். புதன் 3ஆம் இடத்து அதிபதி. அவருக்கு தைரியம், வீரியம் ஸ்தானம். கூட சுக்கிரனும் சேர்ந்ததுனால தைரிய, வீரியம், இளைய சகோதரன், அதாவது இளைய சகோதரனால் ஆதாயங்கள், அனுகூலங்கள் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். அதே மாதிரி ஏதாவது தேர்வுகள் எழுதியிருந்தீங்கன்னா, இன்டர்வியூ இல்லை அரசு தேர்வுகள் அது மாதிரி எழுதியிருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்தை சனி பார்க்கறதுனால தாய் மேலே கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கல்வியெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகளாகவே இருக்கும். அதை கொஞ்சம் கடந்து தான் போய் ஆகணும். 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால, குரு பார்வையில் இருக்கிறதுனால வேலை அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்கிறது. வேலை பிரச்சனைகள்லாம் எதுவும் இருக்காது. வேலை செய்கிற இடத்துல எல்லாமே சுமூகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். 7ஆம் இடத்துக்கு செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் உண்டாவதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால, மேசராசிக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால திடீர் பண வரவு அதெல்லாம் வரக்கூடிய காலகட்டங்கள். குரு 9ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். தொழிலெலாம் நல்லாவே போகும், தொழில் நல்லா போகும். ஏற்கனவே கொஞ்சம் டல்லாக போய்கிட்டு இருந்த தொழிலெலாம் நல்லாவே இருக்கும். குரு ஒரு வருஷமாக அங்கே பார்த்துட்ருப்பார். ஒரு வருஷமாகவே நல்லாவே தான் போகும். இன்னும் சனி பயிற்சிக்கு அப்புறம் இன்னொரு 6 மாதத்துக்கு அப்புறம் சனி பயிற்சிக்கு அப்புறம் லாபங்கள் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா உண்டு. 12ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, ராகு செவ்வாய், சனி அவங்களோட எதுவும் எந்த வித பார்வைகளும் இல்லாத காரணத்தினால குருவாகவே செயல்படுவார். அதனால் வெளிநாட்டு வாய்ப்புகள் அதெல்லாம் வெளிநாட்டு வாய்ப்புகள் கிடைக்கும்.
பெரியவங்க வந்து மோட்ச ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் போயிட்டு வருவீங்க. நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார பொது பலன்கள் தான். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே என் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். அதை தொடர்பு கொண்டு துல்லியமான பலன்களை பெற்று நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.